இன்றைக்கி தம் சேனை பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சேப்பக்கிழங்கு வாங்கி 1 மணி நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய மண் எல்லாம் உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 முறை கழுவிட்டு குக்கரில் சேப்பக்கிழங்கை போட்டு ஒரு 2 சொம்பு தண்ணி வச்சுருங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சேப்பக்கிழங்கு ரொம்ப குழையக்கூடாது. ஸோ ஒரு 3 விசில் இல்லை 2 விசில் மட்டும் விட்டால் போதும். நீங்கள் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். விசில் வரத்துக்குள்ளே இன்னொரு சைடில் பேன் வச்சுக்கோங்க. அதில் இந்த ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பட்டை துண்டு, 2 லவங்கம் ட்ரையாக நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ண போகிறீங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சிறுந்தீயில் பொன்னிறமாக ஆன உடனே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் சேப்பக்கிழங்கு 3/4 பதம் நல்லா வெந்திருக்கும். பச்சை தண்ணியில் நீங்கள் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். தோல் உரிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் உரித்து எடுத்து வந்தாச்சு. இப்போ நான் வந்து 2 கரண்டி அளவுக்கு தயிர், 1/2 கிலோ சேப்பக்கிழங்குக்கு நீங்கள் ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்ச பொடி 1 கரண்டி வருது சேர்த்துட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, மஞ்சத்தூள் சிட்டிகை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஊறணும். அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு 1 மணி நேரமாவது ஊறணும். ஊறின பிறகு கடாய் வச்சுட்டு ஒரு 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோலோடு இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா சேனக்கிழங்கு, அதை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே நீங்கள் பெரட்டணும். சிறும் தீயில் வச்சு பெரட்டினா மட்டும்தான் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் இப்போது மசாலா பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. நீங்கள் எண்ணெயில் வறுக்க வறுக்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிழங்கா தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். அந்த பக்கம் வர வரைக்கும் சிறும் தீயில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக மாறும். பார்க்கவே செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு முருங்கைக்கீரை கடையல் அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை கடையல் எப்படி வெங்காயம் போடாமல் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்றதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.